வணக்கம். ராஜ்யசபா எம்பி வந்து அதிமுகவுக்கு 2 இருக்குது. 2ல் வந்து அதிமுக ஒண்ணு நிற்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசனை இருந்தாலும், பாஜக வேறு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. டி டிடிவி தினகரனுக்கு ஒன்று, ஜிகே வாசனுக்கு ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. இதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு 2 ராஜ்யசபா சீட்டில் ஒன்றை கூட அவங்களால அதிமுகவில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தர்ம சங்கடத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ என்ன நடக்குது ராஜ்யசபா எம்பியில் அப்படிங்கிறத பார்க்கலாம். திமுக சார்பாக நாலு பேரை தேர்வு பண்ண முடியும். அதிமுக சார்பாக 2 பேரை தான் தேர்வு பண்ண முடியும். 2 பேரை தேர்வு பண்ணுவதில் ஒரு சிக்கல் இருக்குது. ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும், ஒரு ராஜ்யசபா எம்பியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா 34 எம்எல்ஏக்கள் தேவை. அப்படின்னா மொத்தத்துக்கு 68 எம்எல்ஏக்கள் தேவை. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 66 பேர் இருக்கிறாங்க. அதில் 3 பேர் ராஜினாமா பண்ணிட்டாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், இப்படி ஓபிஎஸ் அணியில் இருந்தவங்க. அதில் ஒரு எம்எல்ஏ வந்து இறந்து போயிட்டார். இப்போ ஓபிஎஸ், ஐயப்பா இவங்க 2 பேருமே தனியாக இருக்கிறாங்க. அதனால் இவங்க வந்து அதிமுகவோட சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அதிமுக பரிந்துரை பண்ணுற வேட்பாளருக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போது அதிமுக பொறுத்த வரைக்கும் 60 எம்எல்ஏக்கள் தான் இருக்கிறாங்க. அதனால் ஒன்றை வந்து அவங்களால வந்து தேர்வு பண்ண முடியும். ஆனால் இந்த கூட்டணியில், என்டிஏ கூட்டணியில் இருக்கிறது எத்தனை பேருன்னு பார்த்தீங்கன்னா 60 பேர் அதிமுகவுக்கு இருக்குது, 4 பாஜகவுக்கு இருக்குது. அன்புமணி தரப்பில் வந்து ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்தா கூட 67 பேர் தான் வராங்க. இந்த 68க்கு ஒரு சீட்டு குறையுது. இப்போ திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 4 பேர் ரொம்ப சுலபமாக தேர்வு பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. அதனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் அதிமுக தரப்பில் 2 பேரை தேர்வு பண்ணுறதுல ஒரு சிக்கல் இருந்துக்கிட்டே இருக்குது. தேர்தல் உறுதிப்படுத்தப்படுது. தேர்தல் உறுதியில் வந்து 2 பேரை இவங்க வேட்பாளர்களாக தேர்வு பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக இன்னொருத்தங்க வேட்புமனு தாக்கல் பண்ணுறாங்க அப்படின்னா தேர்தல் நடத்திடுவாங்க. வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கு 10 எம்எல்ஏக்கள் பரிந்துரை பண்ணணும். அதனால் கண்டிப்பாக திமுக சார்பில் பண்ணுறாங்க அப்படின்னா 10 எம்எல்ஏக்கள் பரிந்துரை பண்ண முடியும். ஆனால் அதிமுக சார்பிலையும் பண்ணாலும் பண்ணலாம். ஆனால் அதிமுகவுக்கு ஓட்டு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது. சரி, இந்த மாதிரி சூழ்நிலையில் அதிமுகவுக்கு 1 கன்ஃபார்ம் அப்படிங்கிறாங்க. 2மே கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் பாஜக இந்த இடத்துல தான் என்ன செய்கிறாங்க, 4 எம்எல்ஏகளோட ஆதரவு நாங்கள் கொடுக்குறோம்ல, எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பியை கொடுத்துருங்க, எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இல்லை, நாங்கள் சொல்கிற ஆளுக்களுக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதில் எடப்பாடி பழனிசாமிக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடமாகிடுச்சு. என்னடா அது 4 எம்எல்ஏ வச்சுருக்காங்க, அவங்க வந்து கேட்குறாங்க. ஏற்கனவே அன்புமணி ராமதாஸுக்கு வந்து கூட்டணிக்குள்ளே வர்றதுக்கு அவருக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி தரேன்னு சொல்லி தான் கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். ஆனால் அன்புமணி ராமதாஸ்கிட்ட எத்தனை எம்எல்ஏக்கள்? 3 எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்க. அதை விட ஒரு அதிகமாக ஒரு எம்எல்ஏக்கள் ஜாஸ்தி இருக்காங்கல்ல. அதனால் எங்களுக்கு, நாங்கள் சொல்கிற ஆட்களுக்கு ஒருத்தங்களுக்கு வந்து எங்களுக்கு கொடுத்துருங்க, சீட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. யாருக்காக இது வந்து பேசுவாங்க? ஒன்று ஜிகே வாசனுக்காக பேசுவாங்களா, இல்லை டிடிவி தினகரனுக்காக பேசுவாங்களா அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் 2 பேத்துக்குமே கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருக்கார். ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் ஜிகே வாசன் என்ன செஞ்சார்? அதிமுக கூட்டணியை விட்டு விலகி பாஜகவிட்ட போய் சேர்ந்துட்டார். அது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டம். நம்ம ராஜ்யசபா எம்பி நம்ம தான் கொடுத்தது. அந்த எம்பி பதவியை அவர் வச்சுருக்காரு. அதிமுக சார்பாக தான் அவர் எம்பியாக இருக்கிறார், ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறாரு. அப்படிப்பட்டவர் அதிமுகவோட கூட்டணியிலேருந்து விலகி பாஜகவோட கூட்டணியில் போய் இணைஞ்சார். பாஜகவுக்கு நன்றியோடு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி காட்டினார். இது எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னடா நம்ம எம்பி ஆக்கி விட்டோம், நம்மளை வந்து அவர் தொடர்ந்து நம்ம கூட்டணி இல்லாமல் பாஜக கூட்டணியில் போயிட்டார். இனிமேல் அடுத்த பதவி காலம் முடிஞ்சு அடுத்து அவர் வந்து எம்பி சீட்டு அவர் கேட்க வரக்கூடாது, அவருக்கு நம்ம கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோபம் ஜிகே வாசன் மேலே அவருக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் பாஜகவோட ஆதரவு ஜிகே வாசனுக்கு அதிகமாக இருக்குது. அதனால் வந்து ஜிகே வாசன் என்ன செய்கிறாரு, பாஜக மேலிடத்தின் மூலமாக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து, எனக்கு இந்த ராஜ்யசபா சீட்டு வேணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக பேச ஆரம்பிக்கிறார். இதனால் வந்து ஜிகே வாசனுக்கு திரும்ப கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி எந்த சமயத்தில் நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்க மாட்டோம், அதுக்கு நாங்கள் தூக்கில் கூட தூங்கிடுவோம் அப்படின்னு சொன்ன டிடிவி தினகரனை கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அமித்ஷா ஒரு அழுத்தம் கொடுத்து கொண்டு வந்துட்டார். என்டிஏ கூட்டணியில் வந்தாச்சு. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர்னு ஏற்றாச்சு. அப்புறமா சகோதரர்னு சொல்லியாச்சு. அவரும் வந்து என்னுடைய சகோதரன் சொல்கிறாங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள விரோதம், மனப்பான்மை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த டிடிவி தினகரனுக்கு வந்து பாஜக ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்கு, அவங்களுக்கும் ராஜ்யசபா சீட்டு தரோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இப்போது அதிமுகவில் இருக்கிற ஒரு சீட்டை யாருக்கு கொடுக்குறது? டிடிவி தினகரன் கொடுக்குறதா, ஜிகே வாசன் கொடுக்குறதா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. இப்போ 2 சீட்டு இருக்குது. 2 சீட்லேயும் வந்து ஒன்று ஜிகே வாசன், இன்னொன்று டிடிவி தினகரன். அப்போ அதிமுகவில் இருக்கிறவங்க எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. குறிப்பாக ஜெயக்குமார், செம்மலை, கட்சியில் இருக்க சீனியர்கள் நிறைய பேர் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நமக்கு ஒரு சீட்டு கொடுப்பாங்கயா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ராஜ்யசபா எம்பி ஆகிட்டு நம்ம மேலே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கெல்லாம் சீட்டு கிடையாது. இப்போ பாஜக சொல்கிற நபர்களுக்கு தான் சீட்டு அப்படின்னா,
இந்த அதிமுக சார்பாக போட்டி போடக்கூடிய 2 நபர்கள் ஜி.கே. வாசன், டிடிவி தினகரன், இவங்க 2 பேர்த்துக்குமே பாஜக வந்து அழுத்தம் கொடுத்தா அவங்களுக்கு ராஜ்யசபா எம்பியை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுக்குது. சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்க யாருக்குமே எந்த விதமான ஒரு முக்கியத்துவத்துமே அதிமுக சார்பாக கொடுக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறவருக்கு பாஜக வந்து இப்படி ஒரு இதை கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க யாருக்குமே கொடுக்காம அதே தேவர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு யாருக்காவது ஒரு நபருக்கு நம்ம எம்பி சீட்டை கொடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி இருந்தார். அந்த எண்ணத்துலேயும் வந்து பாஜக வந்து ஒரு அழுத்தம் கொடுத்து நெருக்கடியை கொடுத்து நாங்கள் சொல்கிறவங்களுக்கு கொடுங்க, ஜி.கே. வாசனுக்கும் டிடிவி தினகரனுக்கும் உங்களுடைய எம்பி சீட்டை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணுறதுன்னு எடப்பாடி பழனிசாமிக்கு சுத்தமாக புரியல. ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவருமே இருக்கிறாரு. என்ன நடக்க போகுது, 2 சீட்லேயும் 1 சீட்டு கூட அதிமுக கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.